நம்ம இந்த கோடை மாசத்துல கொளுத்துற வெயிலுடைய அளவு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வெயில்னால மனித உடம்புல பல்வேறு அமைப்புகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால நமக்கு பல்வேறு நோய்களை கொண்டு வரும். நம்மளுடைய ஆரோக்கியத்து மேல எப்படி பராமரிக்கணும், எப்படி அக்கறை காட்டணும் அப்படின்றது மனித வாழ்க்கையில ரொம்பவே இயற்கையானதுதான். ஆனா இந்த சம்மர் சீசன்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறனால நம்மளுடைய உடம்புல வெப்பநிலை அதிகமாகும். அதனால உடல் வலிகளும் விரும்பத்தகாத வேலை செய்யறது, அது மட்டும் இல்லாம தோல் அரிப்பு, காய்ச்சல், நீரிழப்பு, உணவு விஷயம் போன்ற நோய்களுக்கு நம்ம ஆளாகிறோம். அந்த டைம்ல வெப்பத்தை தணிக்கவும் ஆரோக்கியமா இருக்க அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம எடுக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும் போது அதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். எந்த ஒரு நோய்க்கும் சிகிச்சையை விட அது வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான தடுப்பு ரொம்ப சிறந்தது. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோடை காலத்து வெயில்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்து கொள்றது, அதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஒரு 9 பழக்க வழக்கங்களை சொல்ல போறோம். அதை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றது உங்களுக்கு ஃபுல்லா புரிய வரும். நம்பர் 1, நல்ல உணவு முறையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் நமக்கு தினசரி உணவு பழக்கத்துல நம்மளுடைய உடம்புக்கு எல்லா வகையான தாதுக்களும், வைட்டமின்களும், நுண்ணோட்ட சக்திகளும் வழங்காது. அது கோடை காலத்துல சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடும். நம்ம தினமும் எளிமையான இந்த சப்ளிமெண்ட் ஃபுட்டை எடுக்கிறனால நம்மளுடைய உடம்ப வலுவா வச்சுக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். மன அழுத்தத்தை போக்க உதவும். அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்களை உருவாக்க உதவும். வைட்டமின் சி இருக்கிற சிட்ரஸ் பழங்களை அதிகமா எடுத்துக்கணும். டி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த கோடை காலத்துல ரொம்பவே கடுமையான வெப்பம் இருக்கிறனால நம்மளுடைய உணவு நேரத்தை சீரழிக்கும். நம்ம பசியை எதிர்மறையா பாதிக்கும். சரியான நேரத்துல சாப்பிட முயற்சி செய்யுங்க. அதிக அளவு உணவை எடுக்கிறது தவிர்த்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம ஜங்க் ஃபுட் உணவுகளை சாப்பிட்றத கடைபிடிக்காதீங்க. இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு குளிர்ச்சி மற்றும் ஊட்டம் அளிக்கக்கூடிய இந்த பருவ காலத்துல இருக்கிற பழம், காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கோங்க. கனமான உணவு ஜீரணத்துக்கு ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மர் சீசன்ல நம்ம சமைக்கும் உணவு ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால நம்ம சமைக்கும் போதே நமக்கு தேவையான அளவு சமைத்து கொள்றதும், அதனால உணவு மாசுபாட்டுடைய அபாயத்தை தடுக்க அதை முறையா சேமிச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது ரொம்ப அவசியம். அதே போல நம்ம சாப்பிடும் போதும் நம்ம அதிக அளவு சாப்பிடுறதை விட கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இதுல அதிக அளவு கொழுப்பு இருக்கிற உணவுல அதிகமான கார்போஹைட்ரேட், அதிக அளவு கலோரியும் இருக்கும். அது நம்மளுடைய உடம்பு வெப்பத்தை உருவாக்கும். இதனால நம்ம உடம்புல இருக்கிற உடல் அழுத்தத்தை ஏற்படுத்தும். நம்ம உடம்புல இருக்கிற உணவை ஜீரணிக்க அதிக நேரம் எடுத்துக்கும். அதிக அளவு நார்ச்சத்துள்ள காய்கறிகளையும், முலாம்பழம், ஆரஞ்சு இது மாதிரி நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழத்தை சாப்பிடுவது மகிழ்ச்சியான முறையில இருக்கவும் நம்மளுடைய ஆரோக்கியத்தின் மேல நம்ம பராமரிக்க ஒரு சிறந்த வழியா இருக்கும். செகண்ட் 1, நமது உடலை நீர் ஏற்றத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பா இந்த கோடை காலத்துல தொடர்ந்து நம்ம உடம்புல இருந்து வேர்வை வரதும், அதனால நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து குறைஞ்சு போயிடுது. நம்மளுடைய உடம்புல ஊட்டச்சத்தை வச்சிருக்கவும் அதுக்கான சக்தியை அதிகப்படுத்த அதிக அளவு பழச்சாறும், எலுமிச்சம்பழம், மோர், பால், நாள் முழுவதும் நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். குறைந்தபட்சம் 2.5 இருந்து 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அப்படி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. அதே போல இந்த கூல் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி இந்த மாதிரி அதிகமா எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்க. இது நம்ம உடல்ல நீர் இழப்பு செய்யற வேலையே செய்யுது. இதனால நம்ம உடம்புல தலைவலி, குமட்டல், காய்ச்சல் இந்த மாதிரி பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும். சாதாரணமா உடல் செயல்பாடைய சீர்படுத்தும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும். கோடை காலத்துல தண்ணீர் ஒரு அமுதம். அதை தாராளமா குடிக்கணும். கோடை காலத்துல வெயில் உச்சத்துல இருக்கும்போது தினமும் 3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. இது கோடை காலத்துல மருத்துவர்கள் சொல்லப்படும் ஒரு எளிய வழியாகும். நம்மளுடைய உடம்புக்கு தேவையான தண்ணி நம்ம எடுத்துக்கொள்வதனால நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுத்தும். நம்மளுடைய உடம்புல வெப்பநிலை சீரா வச்சுக்கும். உங்களுடைய மூட்டுகளை நல்லா உபயோகப்படுத்த முடியும். தூங்குற தரத்தை நம்ம மேம்படுத்திக்கவும் முடியும். அறிவாற்றல் மேம்படும். நம்மளுடைய ஆற்றலும் மூளையின் செயல்பாட்டையும் செரிமான பிரச்சனையை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும். சிறுநீரக கல் வராம தடுக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதனால இந்த கோடை விடுமுறையில அதிக அளவு தண்ணீரும் நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்களும் காய்கறிகளும் எடுத்துக்கொள்றது நம்ம உடலுக்கு அவசியமானது. தேர்ட் 1, சுகாதாரத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். கோடை காலத்துல உடல் துர்நாற்றம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொற்று ஏற்படுறது சகஜம்தான். இதனால பாக்டீரியா, அசுத்தம் பிடிக்கும் அபாயமும் நிறைய இருக்கு. இதுல COVID-19 நோய் தொற்று நம்மளுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தை கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது நம்மளுடைய கடமையை கூட நம்ம சொல்லாம இந்த கோடை காலத்துல நம்ம சுத்தமான துணியை அணியறதும், அதனால ஒரு புத்துணர்ச்சி தருவது மட்டும் இல்லாம பாக்டீரியா, தூசி, பிற தீங்கு விளைவிக்கக்கூடிய துகள்கள் இதுல இருந்து பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. சுகாதாரம் தொடர்பாக வரும் நோய்களை தடுக்க ஒரு சில வழிமுறைகளை பார்க்கலாம். காலில் வரும் புண் தவறாம நம்ம கால் நகத்தை வெட்டுறது, அது மட்டும் இல்லாம வெறுங்காலில் நடக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. உடல் சோர்வா இருத்தல், தினமும் தவறாம குளிக்கவும் ஒழுங்கான சலவை செய்யப்பட்ட ஆடைகளை அணியிறது.
நாள்பட்ட வயிற்றுப்போக்கு, சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தண்ணீரை எடுத்துக்கணும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்கணும். சத்தான உணவை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இதை தவிர்த்து பல் சம்பந்தப்பட்ட ஏதாவது தொல்லை இருந்தா பல் மருத்துவரை தவறாமல் அணுகலாம். தலையில் பேன் தொல்லை, நம்மளுடைய தனிப்பட்ட பொருளை யார்கிட்ட ஷேர் செய்ய வேணாம். இந்த சீப்பு, துண்டு இந்த மாதிரி பொருட்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கொசுவுடைய தொல்லை, கொசுவை விரட்டுறதும் கொசு வலையை பயன்படுத்துவது கொசு கடிப்பதிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். பொதுவா நம்ம சொன்ன இந்த 6 விஷயத்துல இருந்து விலகி இருந்தாலே உங்களுடைய சுகாதாரத்தை பாதுகாத்து கொள்ளலாம். 4th ஒன், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பராமரித்து கொள்றது. நம்ம ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றவங்க ஒரு சில விதமான லோஷனை பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது அது உண்மையிலேயே நம்மளுடைய சருமத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஏன்னா அது நம்ம உடம்புல வேர்வை துளிகளை அடைத்து சருமத்துல இருக்கிற சுவாச திறனை தடுக்கும். இந்த வெயில்ல வெளியே போகும்போது நம்மளுடைய ஸ்கின்னை முடிஞ்ச அளவுக்கு மூடிக்கொண்டு போறது ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் SPF 3 அப்படின்ற சன்ஸ்கிரீமை அப்ளை பண்ணிட்டு வெளியே போங்க. அது நம்ம ஸ்கின்னை பாதுகாக்க உதவும். அது மட்டும் இல்லாம தொப்பி அணிந்து போறதும், மடிக்கக்கூடிய கொடை எடுத்துட்டு போறது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்களின் வெளிப்பாட்டில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நல்ல வழிகளும் ஆரோக்கியமான பளபளப்பு சருமத்திற்கும் கற்றாழை, மஞ்சள் இது போல இயற்கையான தோல் புத்துணர்ச்சி தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தலாம். அதிகப்படியான வெயில் காரணமா நமக்கு பல்வேறு வகையான தோல் நோய் ஏற்படலாம். ஆக்டினிக் கெராடோசிஸ், புற்றுநோய்க்கு முந்தைய தோல் புற்றுநோய், பாசில் செல் கார்சினோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, வீரியமிக்க மேலனோமா. 5th ஒன், காயங்களுக்கு எதிராக பாதுகாப்பு மற்றும் மருத்துவரை அணுகிறது. நம்மளுடைய உடலை தீவிரமா செயல்பட வைக்கிறதும் பலசாலியா இருக்கிறனால எல்லாத்தையும் வெறித்தனமா பண்றது இது நமக்கு பல்வேறு விதமான காயங்களை ஏற்படுத்தும். உடற்பயிற்சி கூடம், கிளப்பு, நீச்சல் குளம் அப்படி இல்லாட்டி விளையாட்டு மைதானம் இதுல எங்க வேணுமானாலும் நமக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்க நம்ம பொருத்தமான விளையாட்டு உபகரணங்களை போட்டுக்கொள்றது, வலி நிவாரணத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கிருமி நாசினிகளை பயன்படுத்தி கொள்வதும், முதல் உதவி செய்யறதுக்கு அனைத்து வகையான உபகரணங்களும் கையில எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால காயம் மேலும் மோசமா போற சூழ்நிலைக்கு ஏற்படும். அதனால கடுமையான காயம் ஏற்பட்டாலோ அப்படி இல்லாச்சு வலி நிவாரணம் அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வலி குறைஞ்சிருந்தாலுமே அதுக்கான டாக்டர் கிட்ட போறது ரொம்ப முக்கியம். வெயில் காரணமா கோடை காலத்துல நிறைய காயமும் விபத்தும் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலுமே அது விரைவா குணமாவாது. அதனால நம்ம முதலுதவி திங்ஸ் எப்பவுமே நம்ம கையில வச்சுக்கிறது நம்மள வெயில் காலத்துல பல்வேறு விதமான காயம் ஏற்படுறதுல இருந்து நம்மள பாதுகாக்க உதவும். 6th ஒன், சராசரி உடையை தேர்வு செய்யவும். நம்ம வெயில் காலத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்துல இதுவும் ஒன்னா இருக்கு. இந்த ஆடை அணிகிற முறை. கருப்பு நிறமான ஆடை இந்த சூரியனுடைய வெப்பத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது. வெள்ளையா இருக்கிற ஆடை அதை பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அதனால இந்த வெயில் காலத்துல ரொம்ப பிரகாசமா இருக்கிற துணியை விட ரொம்ப லேசியா இருக்கிற துணியை அதிக பேரு விரும்புறாங்க. இதனால நம்ம இறுக்கமான ஆடையை வெப்ப காத்துல போட்டுட்டு போறனால நமக்கு நிறைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிறத கொஞ்சம் ஓரமா தள்ளி விட்டுட்டு இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் அணிகிறது உங்களுடைய உடம்பு நலத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் இறுக்கமான துணியை பயன்படுத்துறதை விட்டுட்டு பருத்தி ஆடையால செய்யப்பட்ட துணியை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. 7th ஒன், நம்மளுடைய கண்களை கவனித்துக் கொள்ளுங்கள். வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறனால இது நம்ம கண்ணுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த புற ஊதா கதிர்கள் அதிகமா இருக்கு. அதிக அளவு சூரிய ஒளி இருக்கனால சூரிய ஒளி நேரடியா உங்க மேல படுறதை தவிர்த்து கொள்றது முக்கியமானது. நம்ம வெயில்ல போகும்போது சன்கிளாஸ் போட்டுட்டு போறது ரொம்ப முக்கியம். 99% கதிர்களுக்கு எதிராக பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கண் மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த சூரிய ஒளியால அதிக அளவு நம்ம மேல படுறதுனால பல்வேறு வகையான நோய்களை ஏற்படுத்துது. அது என்னன்னா கண்காயம், ஒளிக்கதிர் அலர்ஜி, முன் தோல் சுருக்கம், கண் நோய் இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் நிறைய வர வழிவகுக்கும். இதனால நம்ம வெளியே போகும்போது நம்மளுடைய கண்ணை பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். 8th ஒன், வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பகல்ல வெப்பம் அதிகமா இருக்கிறனாலையும் மதியம் மாலை டைம்ல இந்த வெளியில போறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. எரியும் இந்த சூரிய கதிரில இருந்து அதிக அளவு வெப்ப அலை வீசுது. இதனால நிறைய சிக்கலை ஏற்படுத்தும். அதனால அதை நம்ம கண்டிப்பா தவிர்க்கப்பட வேணும். வீட்டுல வெயிலுக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் வெளியே போறது உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி அது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் வெளியே போங்க. அப்படி போகும்போது உங்களுடைய வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதை உறுதிப்படுத்திட்டு வாங்க. எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கும் நம்ம உடம்ப உழைக்க வைக்கிறதுக்கும் அதிகாலை டைம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. அதுக்கான சிறந்த டைமும் காலை நேரம் தான். பகல் நேரத்துல வெளியே போய் செய்யற வேலைக்கு முக்கியத்துவம் தரத்துக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகாம இருந்து வேலையை முடிக்கிறதுக்கு
முன்னுரிமை தாங்க. இந்த வெயில் டைம்ல நீங்க வெளியே போனா அதனால ஏற்படும் சிக்கலும் தடுப்பதற்கான வழிகளும் ஒரு சில குறிப்புகளை நம்ம சொல்றோம். அதிக வேர்வை, வழக்கமான இடைவேளைய அதிக தண்ணீர் குடிக்கணும். ஹீட் ஸ்ட்ரோக், இந்த வெப்பத்தினால பக்கவாதம் ஏற்படலாம். அதே டைம்ல வெளியே போறது கண்டிப்பா தவிர்த்துக் கொள்ளுங்க. 9th ஒன், சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம் இருக்கிறது என்பது பழமையான மொழியாகும். ஆனா சுறுசுறுப்பா இருக்கும்போது சோம்பலை தடுக்கும் மாதிரி நம்ம உடலை கட்டுக்கோப்பா வைத்துக் கொள்வதும் நம்மளுடைய மனசுல சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். விறுவிறுப்பான ஓட்டம், வீட்டிலேயே ஒரு எக்ஸசைஸ் பண்றது மூலம் நமக்கு நீண்ட காலத்துடைய நன்மையை ஏற்படுத்தும். இதுக்காக நம்ம ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வீட்டில இருந்தே நம்ம அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சியை வீட்டிலேயே செய்யலாம். பெரும்பாலான நாட்கள்ல தினமும் 40 நிமிடமாவது இந்த உடற்பயிற்சி செய்யுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு நீச்சல் குளத்துல ஒரு ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்ல ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போகலாம், யோகா செய்யலாம், நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்ல ஒரு வாக்கிங் போகலாம். இதனால நோய் தொற்று ஏற்படுத்தும் பாக்டீரியா, வைரஸ்களை தாக்கும் மைக்ரோபேஜ்களின் இயற்கை கில்லர் அப்படின்ற செல்லை அதனுடைய செயல்பாட்டை அதிகரிக்க இந்த உடற்பயிற்சி நமக்கு உதவும். இந்த சம்மர் டைம்ல நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம மேல சொன்ன இந்த 9 விஷயங்களை நீங்க கடைபிடிச்சாவே உங்களை கண்டிப்பா இந்த வெயில் காலத்துல உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். நம்ம சொன்ன பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி.